முக்காடு நேர்களே இன்னைக்கு நம்ம 3 ரியல் இன்சிடென்ட்டை பார்க்க போகிறோம் கிட்னி ஃபெயிலியர் சம்மந்தமாக. நம்பர் 1, துருக்கி நாட்டில் 21 வயசு பையன் ரன்னிங் போகிறதுக்கு முன்னாடி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்திருக்கான். அதனால அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவனோட கிரியாட்டின் பார்த்தீங்கன்னா 10.33 அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்பர் 2, இன்னொரு ரியல் இன்சிடென்ட் வந்து அமெரிக்காவில் நடந்திருக்கு. 40 இயர்ஸ் ஏஜ் இருக்க ஒரு மேல் பர்சன் வந்து ரெகுலராக ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் எடுத்துகிட்டு இருக்காரு. சாஃப்ட் ட்ரிங்க் நேம் வந்து நான் டைரெக்டாக சொல்ல இன்டைரக்டாக சொல்கிறேன். டெட் பூல் நமக்கு இருக்கடா வம்பு இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கு அவர் வந்து ரெகுலராக எடுத்ததுனால அவரோட கிரியேட்டின் வந்து ஆஃப்டர் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் 5.5 அந்த மாதிரி ஆகிட்டு அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு. நம்பர் 3, அதாவது கலிஃபோர்னியாவில் ஒரு 3 வயசு குழந்தை, அந்த 3 வயசு குழந்தைக்கு பீஃப் இருக்குல்ல, பீஃப் அந்த அதே நல்லா கிரில் பண்ணி அதை பதப்படுத்தி கொடுப்பாங்களே ஃபாஸ்ட் ஃபுட் கடையில், அந்த 3 வயசு குழந்தைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஈகோலை பாக்டீரியா மூலயமா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு 3 வயசு குழந்தைக்கு. எதனால அப்படின்னா ஹீமோலைட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதெல்லாம் நாங்கள் ஏன் உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிச்சே தான் தீருவேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டே தான் தீருவேன்னு சொன்னீங்கன்னா நாங்க இருக்கோம். உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா டயாலிசிஸ் பண்றதுக்கு நாங்க இருக்கோம். பயமுறுத்தாதீங்களா? பயம் வருதுடா, பயம் ஆகட்டும், பயந்தாவது இதெல்லாம் சாப்பிடாதீங்க. 25 வயசு பையன், 18 வயசு பசங்க, 15 16 வயசு பசங்க எத்தனை பேர் கிட்னி ஃபெயிலியர் வந்து படுத்துருக்காங்க, அழுகுறாங்க, கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது கல்யாணமே ஆகாம இந்த மாதிரி வந்து அவங்க இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கு. இதை நீங்க பயமா எடுத்தாலும் சரி, நீங்க என்ன எடுத்தாலும் சரி, ஆனா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த சமூகம் சீர்கட்டு, இந்த உணவு பழக்க முறைகளும் தண்ணீர் காற்று எல்லாமே மாசுபடையாச்சு. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல நரக வாழ்க்கைனா என்னன்னு ஃபீல் பண்ணுவீங்க. டயாலிசிஸ் பேஷன்ஸ் யாராவது நீங்க தெரிஞ்சிருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.